ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. விமர்சனங்கள் செய்வது எல்லாருக்குமே உரிமை இருக்குது இந்த ஜனநாயக நாட்டில். ஆனால் ஒரு வன்முறையை கையாளும் விதமாக நாங்கள் தாக்குவோம் அடிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் தாவேக்காவாக இல்லாமல் இருந்தாலும் ஆதரவாளனாக இருந்தாலுமே அது வன்முறையை தூண்டும் விதமான பேச்சு. பிரைம் மினிஸ்டர் வந்து சொடக்கு போட்டு கூப்பிடுறீங்க. சொடக்கு போட்டுட்டாருன்னா இப்போ ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறவரை சொடக்கு போட்டுங்க வாங்க முடியும்னு கூப்பிட்டாரா? இதில் உங்களுக்கு என்ன பதட்டம் ஏற்படுது? அங்கிள்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஏன் கத்துறீங்க கதறீங்க? கலவரம் தான் ஆச்சுன்னா பரவாயில்ல சார். கலவரத்தை வந்து தடுக்கிறதுக்கான நடவடிக்கைக்கு தான் இவங்க பண்ணுறாங்கன்ற. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆட்சியும் அதிகாரமும் காவல்துறையும் உளவுத்துறையும் ராவும் எல்லா இவ்வளவும் இருந்தும் இந்த ஒரு துணி உங்களுடைய கலவரத்தை தடுத்துருது. கொடிக்கம்மா விழுந்து ஒரு இன்னோவா காரில் விழுந்துருச்சு. அந்த காரோட ஓனருக்கு வந்து தாவேகா சார்பில் இன்னொரு கார் வாங்கி தரணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்ற மாதிரி செய்தி வருது சார். அதுக்கான ஒரு டைம் எடுத்துப்பாங்க. 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ வாங்கி கொடுப்போன்றதை புக் பண்ணியாச்சு. நிச்சயமாக கார் அவர்களுக்கு வாங்கி கொடுக்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகா ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். நடிகரும் பாஜக நிர்வாகியுமான திரு ரஞ்சித் அவர்கள் வந்து திரு விஜய் அவர்களை குத்துவேன்னு ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். அவர் பேச்சுக்கு எதிராக நீங்கள் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். நான் இப்போ நேற்று முந்தா நாள் இரவு ஆன்லைன் மூலியமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கோடிக்கணக்கானவர்களை உறுப்பினர்களாக கொண்ட ஒரு மிகப்பெரிய இயக்கம், தேர்தல் ஆணையத்தால் 5வது பெரிய கட்சி, 1 கோடி பேரை வச்சிருக்கக்கூடிய பெரிய கட்சின்ற ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி, இத்தனை லட்ச இதயங்களை கொள்ளையடித்து இன்றைக்கி மக்கள் மனசில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இவர் தருவாருன்ற ஒரு கரிஷ்மேட்டிக் உள்ள ஒரு லீடர். அப்படிப்பட்ட ஒரு லீடரை விமர்சனங்கள் செய்வது எல்லாருக்குமே உரிமை இருக்குது இந்த ஜனநாயக நாட்டில். நீங்கள் எவ்வளவோ விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு யாருமே இங்கே ரியாக்ட் பண்ணது கிடையாது. ஆனால் ஒரு வன்முறையை கையாளும் விதமாக நாங்கள் தாக்குவோம் அடிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் தாவேக்காவாக இல்லாமல் இருந்தாலும் ஆதரவாளனாக இருந்தாலுமே அது வன்முறையை தூண்டும் விதமான பேச்சு தான். ஆனால் தாவேக்காவின் ஆதரவாளனாக இல்லாமல் இருந்தாலும் நான் ஒரு சமூக செயற்பாட்டாளராகவே இதே விஷயத்தை நான் பண்ணியிருப்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸை அவர் குளிர்விக்கணும், பிஜேபிக்கு ஒரு குளிர்ச்சியான செய்தியை கொடுக்கணும், இருக்கிறவர்கள்ட்ட கைத்தட்டல் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் எது வேணால் பேசலாம், அங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்களை மானசீக ஒரு தலைவனாக ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து இன்றைக்கி செய்யக்கூடிய வேலை தான் இந்த வன்மமான பேச்சை தான் கண்டித்தும், இந்த நாங்கள் யாராக இருந்தாலும் விரட்டி அடிப்போன்றதெல்லாம் ஒரு பிரிவினைவாதத்தை பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக. இது ஜனநாயக நாடு, இது ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அங்கே நாங்கள் எல்லாரையுமே விரட்டி அடிப்போம் அப்படின்றது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தைகளாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரைம் மினிஸ்டர் சொடக்கு போட்டு கூப்பிடுறீங்க, முதல்வரை அங்கிள்னு கூப்பிடுறீங்க, மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க, அதனால் அந்த கோவத்தின் வெளிப்பாடாக அதை பேசிட்டாரு. இல்லை, ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறவரை சொடக்கு போட்டு கூப்பிட்டுருக்காரா? நீங்கள் ஒரு இப்போ சொடக்கு போட்டுட்டாருன்னா இப்போ ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறவரை சொடக்கு போட்டுங்க வாங்க முடியும்னு கூப்பிட்டாரா? இருப்பவர்களை அவர்கள் பக்கம் ஈர்ப்பதற்காகவும் கவனத்தை ஈர்ப்பு செய்வதற்காகவும் செய்யக்கூடிய செயல் தான் இந்த சொடக்கு போடுவது. அதானே கைத்தட்டி கூப்பிடுவது, சொடக்கு போடுவது எல்லாம். தனக்கு எதிர்க்க இருக்கிறவர்களை கூப்பிட்டு சொல்கிறார் மிஸ்டர் மோடின்னு சொல்லிட்டு. அவருடைய ஒரு மேடையில் அவருடைய தொண்டர்கள்கிட்ட எடுத்து சொல்கிறாரு விஷயங்களை. இதில் உங்களுக்கு என்ன பதட்டம் ஏற்படுது? அங்கிள்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஏன் கத்துறீங்க கதறீங்க? உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன இருக்குது? இதை தான் சொல்கிறோம் கள்ளக்கூட்டணின்னு சொல்லிட்டேன். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம்லாம் நடந்துச்சு. அதில் குறிப்பாக பட்டாபிராம் பகுதியில் ஒரு மசூதியை வெளியில் துணியை போட்டு மறைச்சிருந்தாங்க போலீஸு. இது வழக்கமாக இந்த மாதிரி நடைமுறைகள்லாம் பார்த்திங்கன்னா பாஜக ஆளும் மாநிலங்களில் இது நிறையா நடக்கும். இது இங்கே தமிழ்நாட்டிலே நடக்குது. அதே மாதிரி அண்மையில் பிரதமர் வந்திருந்தார் ராமேஸ்வரத்துக்கு. அப்பையும் ஏதோ ஒரு மசூதியில் இதே மாதிரி ஒன்று துணியை கட்டி மூடி இருந்தாங்க.
இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்போ மூடி இருந்தாலும் அப்போ இருக்கக்கூடிய இந்த சமூக நீதி காவலர்களுக்காக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ராமநாதபுரத்தில் அந்த பாம்பன் பாலம் திறக்க வரும்போது அது மசூதியை வந்து வெள்ளை அடிக்கிறாங்க, அதுக்காக துணி போட்டு மூடி இருந்தாங்கன்னு ஒரு கதையை சொன்னாங்க. அதையும் நிறைய பேர் நம்பினாங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி தான் இதை வந்து நீங்கள் இப்போ இங்கே பார்க்கக்கூடியது. இப்போது ஒரு சில இடத்துல ஒரு மாவட்டத்தில் பார்த்தேன், நிறைய விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக போய்கிட்டு இருக்கு. அப்போ போகும்போது அங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் வந்து பாட்டு போடுறாங்க, மதமென பிரிந்தது போதும் தோளான்னு சொல்லிட்டு அந்த பசங்க சல்யூட் அடிச்சுட்டு அந்த பள்ளிவாசலை கடந்து போகிறாங்க. இதுதான் இங்கே கேட்குறோம். புரியுதுங்களா? நீங்களும் நானும் வேற இல்லை, ஒரே தொப்புள் கொடி உறவுகள்னு சொல்கிறோம். இஸ்லாமியர்கள் எங்கோ வேற்று கிரகத்திலிருந்து வந்தவர்கள் இல்லை, அயல் நாட்டில் இருந்து வந்தவர்கள் கிடையாது. இங்கே இருக்கவர்களும் சாதிய பிரச்சனையினாலும் மதத்தின் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம்னாலும் சாதியால் இழிவுபடக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்து வெளியில் வரக்கூடியது தான் இஸ்லாமும் கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்திலேயாவது இன்னும் ஜாதியோடவே ட்ராவல் பண்ணக்கூடியவர்கள் இருக்காங்க. இஸ்லாமில் எந்த இடத்துலையுமே சாதிகள் இல்லை. அதை சொல்லி தான், அதை ஆய்வு பண்ணி தான் அண்ணன் திருமாவர்களே PhD டாக்டரேட் வாங்கினார். இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ஆய்வு பண்ணி தான், அது இல்லைன்றதை பண்ணி தான் PhDயுமே வாங்கினார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இந்த புரிதல் தான் தேவைன்னு சொல்கிறேன். யாரோ ஒரு சில தலைவர்களை திருப்திப்படுத்தும் விதமாக எங்கோ இருக்கக்கூடிய கலவரங்களை தூண்டும் விதமாக பேசக்கூடியது தான் ரஞ்சித் போன்றவர்களுக்கான வேலைகளாக இருக்குது, அஜெண்டாவாக இருக்குது. அது எல்லாம் மாறுபட்டு எங்களுக்கும் விநாயகருக்கும் என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையுமே இல்லை. எங்களுக்கும் பாபுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? எல்லாமே அண்ணன் தம்பியாக தான் பழகிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இந்த காவல்துறையை வச்சு இந்த ஆளக்கூடிய அரசு அந்த சாலையில் போகும்போது பள்ளிவாசல் இருக்க போகுது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்றது என்ன நடக்க போகுதுன்னு கேட்குறேன். எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு அச்ச உணர்வை அதிகப்படுத்துறது தான் அந்த திரைன்னு நான் சொல்கிறேன். அந்த திரை எதுக்கு? உங்களுக்கும் அந்த புரிதல் இருக்கும் சார். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சாலையில் கடந்து போகிறீங்க, இந்த துணி ஏன் கட்டியிருக்குன்றது தான் நீங்கள் உத்து பார்ப்பீங்க, சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல. அந்த துணி கட்டலைன்னா கடந்து போயிடும். தினந்தோறும் நான் பார்த்துக்கிட்டு இருக்க பள்ளிவாசல் தானே, தினந்தோறும் நான் போய்கிட்டு இருக்கேன். நான் தினந்தோறும் நான் தொழுக போகிறதுக்கு பள்ளிவாசலுக்கு விநாயகர் கோவிலில் கடந்து தான் போகிறேன். எல்லா பள்ளிவாசல்லையும் அப்படி முடியல சார். அவங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கலாம், என்ன இந்த தகவல்? இடத்துல ஒரு கலவரம் உண்டாகிற மாதிரி ஒரு தகவல். நீங்கள் அந்த தகவல் வந்திருந்தா நீங்கள் அந்த சாலையை அனுமதிச்சிருக்க கூடாது. எப்படி நீங்கள் அனுமதிப்பீங்க? உளவுத்துறை உங்களுக்கு அப்படி ஒரு தகவல் கொடுக்குதுன்னா நீங்கள் அந்த சாலையை நீங்கள் அனுமதிக்க கூடாது. இப்பவும் சொல்கிறேன், எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை வச்சு சமூக நீதி பேசக்கூடிய, இது மட்டும் இல்லை, புளியந்தோப்பில் ஒரு பள்ளிவாசலையே மூடி வச்சுருக்கீங்க ஒட்டு மொத்தமாக திரை போட்டு. இப்போது யூபியில் வந்து பார்த்திங்கன்னா ஹோலி பண்டிகை நேரத்தில் ஒரு மசூதியை மூடினதை நம்ம பார்த்தோம். ஓட விரட்டி அடித்தது, அந்த பக்கம் போனவர்கள் எல்லாத்தையுமே பூசினது எல்லாமே இஸ்லாமியர் மீது கூட. இங்கே தமிழ்நாட்டில் தீபாவளி ஆகட்டும், பொங்கல் பண்டிகை ஆகட்டும், இருக்கக்கூடிய இதாகட்டும், எல்லா பண்டிகைகளுக்குமே இப்போ கூட என் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. பள்ளிவாசல் இருந்தால் 100 மீட்டருக்கு நடுவில் விநாயகர் சிலை வைக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ எங்கள் பள்ளிவாசலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50-40 மீட்டருக்கும் நடுவில் ஒரு விநாயகர் கோவிலே இருக்குது. அந்த விநாயகர் கோவிலேருந்து இன்னொரு 30 மீட்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையே வைக்கிறீங்க. நியாயப்படி பார்த்தா, போலீஸினுடைய இதுபடி அஜெண்டா படி பார்த்தா அங்கே அட்மிட் அங்கே நீங்கள் வைக்க முடியாது, நீங்கள் பர்மிஷன் கொடுக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒத்துமையாக இருக்காங்க, யாரும் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணலை. அந்த தெருக்கள்லேயும் முஸ்லீம்கள் இருக்காங்க, நானும் இருக்கேன். வருடந்தோறும் நானும் அதுக்கான ஒரு பங்களிப்பை கொடுக்குறேன். என்னுடைய தம்பிகள் தான் அதை நின்று பார்க்குறாங்க. மணிகண்டன் ஒரு தம்பி தான் அதை தலைமை ஏற்று பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லையே. என்னை கூப்பிட்றாங்க, அழைப்பு கொடுக்குறாங்க, அண்ணன் நிகழ்வுல வந்து பங்கெடுக்கணும்னு கூப்பிடுறாங்க. சொல்றது எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் தான் ஜனநாயகம்னு சொல்றோம். திமுக அரசு இவங்க வேண்டும்னு மக்களை வந்து கலவரத்தை தூண்டுறாங்கன்ற மாதிரி தான் சார் இருக்கு. பதட்டத்தை உண்டு. நான் என்ன கேட்குறேன், சமூக நீதியே பேசுறீங்க, ஜனநாயகத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கிறீங்க, இங்க இல்லையேன்னு சொல்றேன். வேற என்ன சொல்றீங்க? கலவரம் தான் ஆச்சுன்னா பரவாயில்ல சார், கலவரத்தை வந்து தடுக்கிறதுக்கான நடவடிக்கை தான் இவங்க பண்றாங்கன்ற. நான் என்ன சொல்றேன், இது இப்போ இந்த துணி வந்து கலவரத்தை தடுத்துருதா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆட்சியும் அதிகாரமும் காவல்துறையும் உளவுத்துறையும் ராவும் எல்லா இவ்வளவும் இருந்தும் இந்த ஒரு துணி உங்களுடைய கலவரத்தை தடுத்துருது. இது எப்படிப்பட்ட முட்டாள்தனமான யூகம்? கலவரம் பண்ணணும்ன்ற நோக்கத்தோட வரவங்க எப்படி இருந்தாலும் கலவரம் பண்ணணும்னு தான் வருவாங்க. ஒரு துணி கட்டியிருந்தா கலவரம் பண்ண, இது எப்படி? அப்போ அவனும் அங்கே இருக்கக்கூடியவனும் என்னுடைய சகோதரன் தான், அவனையும் கொச்சைப்படுத்துறீங்க. ஏன்னா இந்த குற்றச்சாட்டு ஏன்னா இது முன்னாடி நடந்திருக்கு.
திரு எச் ராஜா அவர் மேலேயும் இது மாதிரி வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இல்லை திருவல்லிக்கேணி ராஜா நான் இப்போ இது கேளுங்க, இதுக்கான பதில் சொல்கிறேன். ராஜா போன்றவர்கள் என்னன்னா, ஒரு பக்கம் திருவல்லிக்கேணியில் எந்த இடத்துல ஆரம்ப காலகட்டத்தில் விநாயகர் சிலை ஊர்வலமாக போகக்கூடிய காலகட்டத்தில் 90 காலகட்டம்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் வரும்போது தான் அந்த பள்ளிவாசல் மீது தாக்குதல் நடத்தப்படுது. அதனால் தொடர்ச்சியாக அன்றிலிருந்து இன்னைக்கு ஏறத்தாழ 30-35 ஆண்டுகளாக அந்த பக்கம் வந்து அனுமதி தரலை. அதை தாண்டி நான் அந்த பக்கம் போவேன்றது தான் கலவரம். இதுதான் கலவரத்துக்கான ஒரு முன்னெடுப்பு. இதுதான் வந்து இப்போ ஒரு பதட்டத்தை முன்வைக்கக்கூடியது. ஸோ அந்த இடத்த தடுக்குது காவல்துறை. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே. இது உங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் தடுக்கிறீங்களா? எல்லாம் இந்த போன முறை அவங்க இருந்தாங்க, அவங்களும் தடுத்துருக்காங்க 10 ஆண்டு. அதுக்கு முன்னாடி 5 ஆண்டு நீங்கள் இருந்தீங்க, அப்பவும் தடுத்துருக்கீங்க. அதுக்கு முன்னாடி 5 ஆண்டு அவங்க இருந்தாங்க, அவங்களும் தடுத்துருக்காங்க. இது எல்லாருமே பண்ணக்கூடியது தான். அப்போ ராஜா அவர்கள் போன்று இந்த கண்டிப்பாக அந்த பாதையில் தான் நான் பயணம் போகணுன்றது என்ன இருக்குது? விநாயகர் சொன்னாரா? கட்டாயமாக நீங்கள் அதை தாண்டி தான் போகணும். ஸோ பதட்டத்தை உண்டு பண்ணணுன்றது தான் அவர்களுடைய எண்ணமாக இருக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் இருந்து வர கொழுக்கட்டை சுண்டலை நாங்கள் சாப்பிட்றோம், பாயாசத்தை குடிக்கிறோம், வடையை சாப்பிட்றோம். நாங்கள் எங்கள் பண்டிகை கொண்டாடும் போது பிரியாணி உங்களுக்கு கொடுக்குறோம். இது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு, பரிமாற்றம். இதெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. எண்ணத்தோடு வரக்கூடிய தீய எண்ணத்தோடு வருபவர்களை தான் தடுக்கணும்னு சொல்கிறோம். உங்களுடைய திரை சீலை ஒருவனுடைய தீய எண்ணத்தை எப்படி தடுக்கும்னு கேட்கணும். ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குன்னு சொல்கிறோம். சார், அடுத்து பார்த்தீங்கன்னா தாவேகா மாநாட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து கொடிக்கம்பம் விழுந்து ஒரு இன்னோவா காரில் விழுந்துருச்சு. அது பெருத்த சேதத்தை ஏற்படுத்துச்சு. அந்த காரோட ஓனருக்கு வந்து தாவேகா சார்பில் இன்னொரு கார் வாங்கி தரணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்ற மாதிரி செய்தி வருதே சார். அவங்க ஏதோ பேருக்குன்னா அன்றைக்கி வந்து சொன்னாங்க, இந்த செய்தியை மறைக்கிறதுக்கு. இது என்ன அப்டேட்டில் சார் இருக்குது? இல்லை, தமிழக வெற்றிக் கழகம் வந்து பார்த்திங்கன்னா, மக்கள் இயக்கமாக இருக்கும்போதிலிருந்து ரசிகர் மன்றமாக இருக்கும்போது ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலே இந்த மக்களோடு மக்களாக பயணம் செஞ்சுக்கிட்டு மக்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சொன்ன வாக்குறுதிகளை சொன்னக்கூடிய இதை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழக வெற்றிக் கழகமும் அப்படி தான். இன்றைக்கி அரசியல் பரிமாணம் கொண்டாலும் தான் கொண்ட கொள்கையில் ஒரு இடத்துலையும் தடம் பொறலாமல் இன்னைக்கு போய்கிட்டு இருக்குன்னா, அதற்கு அவங்க என்ன திட்டமிடுதலோடு இருக்கிறார்களோ அந்த திட்டமிடுதலை செவ்வனவே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் அதற்கான காரணமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் என் கூட வந்து, இல்லை நான் உங்கள் கூட வந்து, நானோ நீங்களோ புதுசாக ஒரு கார் வாங்க போகிறோன்னா, மாநாடு முடிஞ்சு இன்றைக்கி தான் கரெக்டாக 10 நாள் ஆகுது. உண்மைதானேங்க? அப்போது இந்த மாநாடு முடிஞ்சு அவங்க வந்து இங்கே போன ஒரு இடையில ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கும். இந்த 4 நாள் 5 நாளில் ஒரு ஷோரூமில் ஒரு புது கார் கொடுத்துருவாங்கன்னு உங்களால் நம்ப முடியுமா? முழு பணம் கொடுத்தாலும் அதுக்கான ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். நான் இன்றைக்கி போய் என் காசை கொண்டு போய் கார் புக் பண்ணுறேன்னா அதுக்கான ஒரு டைம் எடுத்துப்பாங்க. 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ 6 மாதமெல்லாம் இன்னோவா புக்கிங் பீரியட்லலாம் போனதெல்லாம் பார்க்குறோம். அட்லீஸ்ட் புக் பண்ணியிருக்கலாம்ல சார்? இல்லை, புக் பண்ணலைன்னா வாங்கி தரலைன்னா உங்களுக்கு சொல்லலையே. உடனடியாக அடுத்த 20 நிமிஷத்தில் வாங்கி கொடுப்போன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. புக் பண்ண போய் தான் கார் வரும்ன்றதை சொல்கிறோம், வாங்கி கொடுப்போன்றதை சொல்கிறோம். நிச்சயமாக கார் அவர்களுக்கு வாங்கி கொடுக்கப்படும். அது புக் பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து இப்போ இன்னும் காரை எடுத்து கொடுக்க போகிறாங்களான்றது தெரியாது. அதற்கான ப்ராசஸ் கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு யூகம் தானே சார்? நடந்துட்டு இருக்குன்னு தான் சொன்னீங்க. வாங்கி கொடுத்தா தானே உண்மை. இப்போது நான் காசு போயிருக்கேன், கட்டியிருக்கேன், அதுக்கான ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் அந்த பொண்ணை பார்த்துருக்கேன், நிச்சயம் பண்ணியிருக்கேன், பத்திரிக்கை அடிச்சிருக்கேன், இவ்வளோ பேர் வருவாங்கன்றது யூகம் தானே. வருவாங்கன்றதுக்கு தானே நம்ம சமைக்க முடியும். அன்னைக்கு கூப்பிட்டுருக்கேன், இன்னைக்கு நான் சமைக்க முடியும்? இன்னைக்கு வரைக்கும் புக் பண்ணலை, அதான் உண்மை. இல்லை, புக் பண்ணலைன்னா எப்படி கார் வாங்கி கொடுப்போம்னு சொல்ல முடியும்? சார், அப்போனா புக் பண்ணதுக்கான ஆதாரம் இருக்கணும்ல சார்? அட்லீஸ்ட் அந்த ஓனராச்சும் சொல்லியிருக்கலாம்ல சார் வெளிப்படையாக வந்து எனக்கு இந்த மாதிரி தாவேக்காத சரப்பில் வந்து சொல்லிட்டாங்க, புக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆதாரத்தை காட்டியிருக்கலாம். அவர் ஆதாரத்தை காட்டலைன்றது எனக்கு தெரியாது, புரியுதுங்களா? நிச்சயமாக கார் அவர்களுக்கு வாங்கி தரப்படும். அது தாவேக்காவினுடைய வாக்குறுதி, புரியுதுங்களா? அதை நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க. அதை கடந்து போகணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியும் 3ஆம் தரமான ஒரு அரசியல் கட்சியும் இல்லை தமிழக வெற்றிக் கழகம். திரு விஜய் அவர்கள் வந்து மாநாட்டில் 35 நிமிஷம் பேசினார். அதில் எல்லாமே வந்து ஸ்கிரிப்டை பார்த்து பேசினார்ன்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. யாருன்னா நாம் தமிழர் கட்சியினர். குறிப்பாக துரைமுருகன் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, விஜய் வந்து எல்லாமே பார்த்து தான் படிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சார். ஆனால் சமீபத்தில் நடந்த மரங்களின் மாநாடுன்றது ஒன்று நடத்தினார் திரு சீமான் அவர்கள். அங்கே வந்து திரு சீமான் அவர்களும் பார்த்து தான் படித்தார். இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? கவுண்டர் எப்படி கொடுக்க போகிறீங்க? இல்லை, அவர் நகைப்புக்காக பேசுகிறாருன்றதுக்காக நாங்கள் நகைப்புக்காக பேசணுன்ற எந்த அவசியமும் கிடையாது.
அவர் யார் எப்பேற்பட்டவர்ன்றது இந்த மக்களுக்கு நல்லா தெரியும். அவருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்றது மக்களுக்கு நல்லா தெரியும். அவர்களுடைய எதிரிகள் யாருன்றது மக்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி எதிரியையும் கொள்கையையும் மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவருடைய கொள்கை இன்றைக்கி என்னன்றது தெரியாமல் போச்சு. அவருடைய கொள்கையை வந்து இன்றைக்கி எங்கே காற்றுல பறக்க விட்டுருக்காருன்றது தெரியல. புரியுதுங்களா? அவர் இப்போவும் சொல்கிறேன், அவர் உட்காந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து மாதிரி பேசணுன்றது இல்லை. மாநாட்டில் தலைவர் தளபதி அவர்கள் வந்து பேசக்கூடியது பேப்பரை பார்த்து தான் படித்தாருன்னா, இவரும் எல்லா மேடைகள்லையும் அப்படி தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஒப்பிப்பார், இந்த மேடையில் பேசுனது அந்த மேடையில் ஒப்பிப்பார். அவருடைய பேச்சு எல்லா இடத்துலையும் ஒரே பேச்சாக தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். மாடுலேஷன் தான் மாறி இருக்குமே தவிர வந்து இன்னொன்று விஷயம் என்னன்னா, இங்கே அணில்களுக்கும் நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி அந்த வசனத்தையும் சொல்லியிருக்கேன். இல்லை, அணில்களுக்கும் பாதுகாப்புனா யாருக்கு பாதுகாப்பு? அணிலுக்கு பாதுகாப்புனா அணிலுக்கு போய் கொடுக்கட்டும். உங்களால் உங்கள் கட்சிக்காரனையே பிடிச்சி உங்கள் கட்சிக்குள்ளே வைக்க முடியல, வெளியில் போயிடுறான். என்ன, உங்கள் கூடவே லெஃப்ட்டும் ரைட்டுமா இருந்த ராஜீவ்காந்தியும் இவரும் இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். கல்யாண சுந்தரமும் இன்றைக்கி அது ஊர் பட்டி தொட்டி எங்கேயும் கற்றுக்கிட்டே இருந்தது என்னுடைய சகோதரி இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்றது தெரியும். புரியுதுங்களா? பாதுகாப்பு யாருக்கு தேவை? நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன், உடனே எல்லோரும் கிளம்பி அங்கே வந்துருங்கன்னு ஃபோன் போட்டு கூப்பிட்டாரு. யாரை பாதுகாத்துக்கிறதுக்கு? அது அவரை பாதுகாக்கவே 100 பேர் தேவைப்படுது. அவர் யாரைங்க பாதுகாக்க முடியும்? ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்த பேசணுமா இல்லையா? நீங்கள் பேசணுன்றதுக்காக அண்ணன் பேசுவார், எல்லாமே அவரே பேசுவார், அவரே சிரிப்பார். அதை எல்லோரும் சிரிக்கணும்னு வேற பார்ப்பார். இதுக்கு வந்து இவருக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியலை முன்னெடுத்து கொண்டு வராரு. புரியுதுங்களா? இன்றைக்கி நீங்கள் புதுசாக நீங்கள் ஒன்று கட்டமைச்சு பேசிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் பேசுவது எல்லாம் சரின்னா ஒட்டுமொத்த மக்கள் கூட்டமும் உங்கள் பக்கம் நின்றுக்கணுமா இல்லையா? 14 ஆண்டுகள் ஒரு வனவாசம் போன ஒரு காலெடுப்பை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் 14 ஆண்டுகள் கத்தியும் இந்த 2026 உங்களுடைய வாக்கு சதவீதம் என்னன்னு பாருங்கன்ற. ஆனால் இவருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தாவேக்கா எதுவுமே பேசலை சார். ஏன் பேசணுன்றேன்? உங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு என்ன இருக்குன்றேன். ரோட்டில் போகிற வர கத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதிலடி தரணுன்றீங்களா? இங்கே மாற்றத்திற்கான ஒரு விதையை தூவிட்டு அதற்கான ஒரு அறுவடைக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவன் தளபதி பின்னாடி இத்தனை லட்ச மக்கள் ஒன்று திரண்டிருக்கிறாங்க. நாளைக்கு கோடிக்கணக்கான பேர் வாக்குகள் செலுத்துறதுக்கு தயாராக இருக்காங்கன்றவர் அதை முன்னெடுத்து அதற்கான ஆக்கப்பூர்வமான ஒரு தேர்தல் வேலையை வியூகத்தை கட்டமைச்சு போகணுமா? மக்கள்கிட்ட என்ன இப்போ கொண்டு போனால் மக்களை போய் எப்படி சந்திக்க போகிறோம், தொகுதி தூரம் போய் என்ன பேச போகிறோம், இந்த மாநிலம் முழுக்க எப்படி பயணம் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒட்டு மொத்தமாக ஒரு குழுவே உட்காந்து இப்படியெல்லாம் நம்ம போகணும், இதையெல்லாம் பேசணுன்றதை இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக அண்ணன் பொதுச் செயலாளர் அவர் இரவும் பகலும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இதையெல்லாம் முன்னெடுத்துக்கிட்டு போகணுமா? நீங்கள் வேலை வெட்டி இல்லாமல் நீங்கள் காட்டுக்குள்ளே போய் போட்டுட்ருப்பீங்க, மரத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பீங்க, மாட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி தேவை மாட்டுக்கிட்டையும் மரத்துக்கிட்டையும் பேசி மாறப்போகுதா? யாருக்கிட்ட பேசணும்? மக்கள்கிட்ட பேசணும். அதுவே இன்னும் உங்களுக்கு சரியாக தெரியலை, புரிதல் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? 25,000 வாக்குகளுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் நியமிக்கணும்ன்ட்டு கட்சியிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு சார். அது எப்படி சார்? இல்லை, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ மாவட்ட செயலாளர்களாக, நகர செயலாளர்களாக, ஒன்றிய செயலாளர்களாக, கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களாக எல்லாருமே பணி பொறுப்பு கொடுத்து அதற்கான பொறுப்புகளும் வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் காலகட்டத்தில் அதை வந்து கண்ணும் கருத்துமாக பார்க்கக்கூடிய ஒரு வேலையை அந்த 25,000 வாக்குகளுக்கு ஒருத்தர்ன்றதை நியமிக்கிறாங்க. அதை ஒருங்கிணைச்சு அதை ஒரு செயலாளராக போட்டு கட்சியிலே அவ்வளோ பெரிய அவ்வளோ ஆள் இல்லைன்ற ஒரு விமர்சனம் வருது. இல்லைன்னு சொன்னால் இப்போ அவங்க பார்த்துக்க போகிறாங்க. இருந்து நாளைக்கு அறிவிப்பு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாண்டுக்கிட்ட செத்துருவீங்களா சொன்னவங்கன்னு கேட்குறேன். சொல்கிறவங்க யார்? இருக்குது, போடுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். சொல்லக்கூடியவர்கள் நாளைக்கு போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதாவது அவங்க வைக்கக்கூடியது என்ன? எப்படி எல்லா இடத்துக்கும் மாவட்ட செயலாளர் போடுவீங்க? உங்கள் கட்சியில் ஆள் இருக்கா? எப்படி நகர செயலாளர் போடுவீங்க, ஒன்றிய செயலாளர் போடுவீங்க, பகுதி செயலாளர் போடுவீங்க, பேரூராட்சி, நகராட்சி, ஒன்றியம், ஊராட்சியை எப்படி போடுவீங்க? எல்லாத்துக்குமே போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. எல்லாத்தையுமே போட்டு தானே இருக்காங்க. பூத்தில் வேலை செய்கிறதுக்கே தாவேக்கால ஆள் இல்லைன்ற மாதிரியும் தேர்தலில் பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டம் இதில் நடந்தது பார்த்தீங்களா? கோயம்புத்தூரில். இப்போ சொல்லுங்கள். இல்லைன்னு சொன்னால் இவர் கொண்டு வந்து ஒரு 2 லட்சம் பேரை கொடுக்க போகிறாரா? என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறேன். என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு இவர் விட்டுருவார். ஏன்னா இவருக்கு உட்கார வைக்க பூத்தில் ஆள் இல்லை. அதுதான் உண்மை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவருக்கு உட்கார வைக்க பூத்தில் ஆள் இல்லை. அதையே வந்து இது போடுறதுக்காக அப்போ நீங்கள் அதை பற்றி விமர்சனம் பண்ணி தான் நாளைக்கு இவரை கேட்டுருவாங்கல்ல.
நான் அதெல்லாம் போடவே மாட்டேன்னு ஏன் போடுங்கன்ற, ஆள் இல்லாத நம்ம கூட்டம் நீங்கள் தான்ற. எவ்வளோ விஷயம் பேசினாலும் நாளைக்கு வந்து வாக்கு செலுத்த போகிற இடத்துல வந்து இந்த பூத் கமிட்டி ஆளுங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே வந்து ரொம்ப ஒரு மாஸ்டர்டான ஆளுங்கன்னா திமுக அதிமுக வந்து ரொம்ப மாஸ்டர்டான, இவங்களை எதிர்த்து ஒரு பூத் கமிட்டியில் வந்து எப்படி சார் தாவேகா வந்து வேலை செய்ய போகுது? இப்போ ஏஐன்னு ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கு தெரியுங்களா? அது மூலியமாக தான் ரெடி பண்ணி இத்தனை லட்சக்கணக்கான பேர் தாவேக்கா இறக்கியிருக்கு. நீங்கள் சொல்லக்கூடியது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை முதல்ல உள்வாங்கணும். இருக்கக்கூடிய அங்கே பூத் கமிட்டியில் உட்காரக்கூடியவங்க அத்தனை பேருமே, இங்கே வரக்கூடியவங்க அத்தனை பேருமே போன தேர்தல் வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவின் பக்கமும் வாக்கு செலுத்தியவர்கள் பூத் கமிட்டியை முகவர்களாக உட்கார்ந்துருக்கவங்க இருந்தவங்க தான் இதில் இருப்பாங்க. அதை மறுக்கிறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான். எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தான் அவனுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே. தலைமை தானே மாறணும்னு சொல்கிறான். இவன் தானே இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு வாக்கு செலுத்தியவனாக இருக்கிறான். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கூட்டம் எல்லாமே முதல் தலைமுறையினுடைய வாக்குகள்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் இன்னும் என்ன அரசியல் படுத்தலை? அதுக்கு யார் வெக்கப்படணும்? நீங்கள் தானே வெக்கப்படணும். இத்தனை ஆண்டுகள் பூரா உங்களுக்காக தானே உழைச்சிருக்கான். அவன் அரசியல் படலைன்னா அதுக்கு காரணம் யார்? நீங்கள் தானே. யார் வெக்கப்படணும்? நீங்கள் தான் இத்தனை ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்டிருக்கீங்க. சார் நீங்கள் தான் சார் சொல்கிறீங்க திமுக அதிமுக காரங்க தான் வந்து உட்காடுறாங்கன்ட்டு. ஏங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அப்புறம் அவங்க எதுவுமே சொல்லலை. திமுக அதிமுக காரங்க தான் வராங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ சீமானுக்கு வாக்கு செலுத்தியவரெல்லாம் சீமான் தனியாக வந்து இப்போ இத்தனை பேரை வாங்கிக்கிட்டு வந்து நிறுத்திருக்கிறாரா வேறு மாநிலத்திலேருந்து கொண்டு வந்து? அதே திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க தான் அவருக்கும் போட்டிருக்காங்க. புதுசாக வந்துட்டாங்களா? யாருமே ஒருத்தர் கூட முதல் முறையாக தான் சீமானுக்கு நான் போடுவேன், இதுக்கு முன்னாடி யாருமே போட்டவங்களுடைய வாக்குகள் எனக்கு வேணான்னு சீமானை சொல்லுங்கள். எனக்கு ஒரு முறை போடுங்க, எனக்கு ஒரு முறை போடுங்க, எனக்கு ஒரு முறை போடுங்கன்னு தானே கேட்குறீங்க. திமுக அதிமுகவுக்கு போட்ட யாரும் எனக்கு போடாதீங்கன்னு எங்கேயாவது சீமான் சொல்லியிருக்காரா? சொல்ல முடியுமா? சீமானே திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணவர் தானே, விஜயகாந்த் அவர்களுக்காக பிரச்சாரம் பண்ணவர் தானே, அதிமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணவர் தானே. எதை இல்லைன்னு மறுக்கிறீங்க? பிஜேபியினுடைய எம்பிக்கே பிரச்சாரம் பண்ணவர் தானே மகாராஷ்டிராவில் என்னுடைய நண்பர்னு சொன்னீங்க. நீங்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேச்சுக்களை பேசுகிறது போன்ற பேச்சுக்களை தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் பேசாது. அந்த மாதிரி ஒரு எண்ணமும் இல்லை. மிக சிறப்பாக மிக வீரியத்தோடு செயல்படக்கூடியது தான் தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் களமும் அரசியல்வாதிகளுடைய பார்வைகளும் உற்று நோக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தளபதி மட்டும்தான். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. ஏன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 8% ஓட்டு வாங்கினார் திரு சீமான் அவர்கள். இந்த 8% ஓட்டுகள் தாவேகாவின் வருகையால் எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்கிறாரு. அதை தான் சொல்கிறேன். பாதிப்புகள் ஏற்படாது அப்படின்றது எல்லாமே அவருக்கு பாதிப்பு ஏற்படணும், அவர் வந்து ஒன்றும் இல்லாமல் போகணும்னு நினைக்கிறது இல்லை தமிழக வெற்றி கழகம். நல்லா புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு என்ன வாக்குகள் வரப்போகுது, அதை எப்படி அறுவடை செய்ய போகிறோம் அப்படின்றது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வியூகமாக இருக்கணுமே தவிர்த்து இதை எப்படி கொண்டு வரது அதை எப்படி கொண்டு வரதுன்றது இல்லை. நம்மளை மக்கள் எதற்காக இங்கே நேசிக்கிறாங்க அதை முன்னெடுத்து போகிறது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேலையாக இருக்குது. உங்களுக்கு வந்து எனக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னா ஏன் கத்துறீங்கன்னு கேட்குறேன். பாதிப்பு இல்லை, இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் அரசியல் மயமாக்கலை, அந்த வந்துட்டு போகிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்புறம் ஏன் கத்துறீங்க? எனக்கு முதல் எதிரி நீங்கள் தான் ஏன் சொல்கிறீங்க? உங்களுக்கு தான் எந்த பாதிப்புமே இல்லையே. ஒரு அரசியல் கட்சி மற்ற அரசியல் கட்சி எதிர்க்கிறது சாதாரண விஷயம் தானே சார் அரசியலில். அப்போ யாரும் வரக்கூடாதா? ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியை எதிர்க்கிறது சாதாரண விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. திமுக தான் என்னுடைய எதிரின்னு சொன்னீங்க, பிஜேபி தான் என்னுடைய எதிரின்னு சொன்னீங்க, திராவிட கட்சிகள் தான் என்னுடைய எதிரின்னு சொன்னீங்க. இன்றைக்கி என்ன உங்கள் நிலைப்பாடு? தமிழக வெற்றி கழகம் தான் உங்கள் எதிர்க்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தையும் எதிர்க்க. உங்களுடைய முதல் எதிரி யார்? ஒரு சொன்னால் திமுகன்னு சொன்னார் முதல். இப்போ சொல்லுங்கள், உங்களுடைய முதல் எதிரி யார்? இப்போ சமீபமாக தாவேகாவை எடுத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் கொள்கை எங்கே மாறிக்கிட்டே இருக்குது? ஏன் இன்ஸ்டால்மெண்ட்லேயே பொருள் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? மாதம் ஒரு இதை வாங்கிட்டு நான் பொருள் கொடுக்குறேன்றதுக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசக்கூடியதை மக்கள் ஒருபோதும் வரவேற்க மாட்டார்கள். இங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேணும்னா அந்த 35 லட்சம் வாக்காளர்களும் உங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய 2026 தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப நாட்கள் இல்லை. இன்னைக்கு 1ஆம் தேதி பிறந்துருச்சு, புரியுதுங்களா? இந்த வருஷத்தில் இன்னும் 3 மாதம் இருக்குது. அடுத்ததில் ஒரு 3 மாதம் 6 மாதம் 7 மாதம் தான் மொத்தத்திலே தேர்தலுக்கு இருக்குது. தேர்தல் வேலைகளை 5 மாதத்தில் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். வெயிட் பண்ணுவோமே, என்னதான் நடக்குதுன்றதை பார்த்துடலாம். 150 நாட்கள் தானே இருக்குது. நடப்பு அரசியல் குறித்து நம்ம நிறையா பேசணும்.
குறிப்பாக அதுலேயும் தாவேகா விஷயத்தை பற்றி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இது குறித்து நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். வாழ்த்துக்கள்.